ஜாவா சீரீஸ்ல இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஜாவா டாக்குமெண்டேஷன். ஜாவா டாக்குமெண்டேஷன்னா என்ன, எதனால அந்த ஜாவா டாக்குமெண்டேஷன்ற கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணணும், கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமா அந்த ஜாவா டாக்குமெண்டேஷனை எப்படி ரன் பண்றது, ஜே கிரியேட்டர் மாதிரி ஒரு ஐடிஇ யூஸ் பண்ணி எப்படி இந்த ஜாவா டாக்குமெண்ட்டை ரன் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கணும். ஜாவா டாக்குமெண்ட்ன்றது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். கமெண்ட்ல 3 டைப் இருக்கு. சிங்கிள் லைன் கமெண்ட், ரெண்டாவது வந்து மல்டி லைன் கமெண்ட், மூணாவது தான் இந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் கமெண்ட், அதாவது ஜாவா டாக்குமெண்டேஷன் கமெண்ட். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் ஜாவா கமெண்ட்ஸை இப்போ நம்ம ப்ரோக்ராம்ல ப்ராக்டிக்கலா நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஜாவா ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். டெமோ கிளாஸ்னு ஒரு ஜாவா ப்ரோக்ராம் இருக்கு. அதில் வந்து ஒரு வேரியபிள் நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து இனிஷியலா வேல்யூ 10ன்னு வச்சுக்கிறேன். ஸோ அந்த ஏவோடைய வேல்யூ நான் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஸோ டிஸ்பிளேன்ற மெத்தட் இந்த ஏன்ற வேல்யூ வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ மெயின் கிளாஸ் எழுதியிருக்கேன், அதுல இந்த டெமோ கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டிஸ்பிளேன்ற மெத்தட் வந்து இந்த இடத்துல கால் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஏவுடைய வேல்யூ, அதாவது 10ன்றது உங்களுக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல ரன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு a = 10 அப்படின்றது உங்களுக்கு இந்த இடத்துல ரன் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் லைன் கமெண்ட் நம்ம இந்த டிஸ்பிளேன்ற மெத்தட் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம வந்து டினோட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, அதுக்கான ஒரு மெசேஜை வந்து நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஃபார் டிஸ்பிளேயிங் a வேல்யூ. ஸோ இது மாதிரி நமக்கு தேவையான கமெண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது மாதிரி டபுள் ஸ்லாஷ் போட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டபுள் ஸ்லாஷ் போட்டு ஆரம்பிக்கிற அந்த இதுக்கப்புறம் வர அந்த லைனை வந்து என்ன பண்ணாது, உங்களுடைய ஜாவா கம்பைலர் வந்து கம்பைல் பண்ணாது. அப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது இந்த எல்லா கோடிங்கும் உங்களுக்கு என்ன ஆகும், மிஷின் கோடா மாறும். இந்த டபுள் ஸ்லாஷ்க்கு அப்புறம் வர இந்த பர்டிகுலர் திஸ் இஸ் ஃபார் டிஸ்பிளேயிங் வேல்யூ அல்லது இதுக்கப்புறம் நம்ம என்ன டைப் பண்ற அந்த கண்டென்ட் எதுவுமே உங்களுக்கு என்ன ஆகாது, கம்பைல் ஆகாது. அதாவது மிஷின் கோடா வந்து உங்களுக்கு மாறாது. ஸோ எதுக்காக இந்த மாதிரியான ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் மெத்தட் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து இந்த ப்ரோக்ராம் எழுதின பெர்சன் இல்லாம இன்னொரு பெர்சன் வந்து பார்க்கும்போது புரியறதுக்காக வச்சிருக்காங்க. சின்ன சின்ன ப்ரோக்ராம் வந்து பார்த்தாலே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பெரிய ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து மெத்தட்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க, அதுக்குள்ள நிறைய கோடிங் இருக்கும். அதனுடைய பர்பஸ் என்னன்றத வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த பர்டிகுலர் பிளேஸ்லயே என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மாதிரி சிங்கிள் லைன் கமெண்ட்லயே என்ன பண்ணிக்கலாம், நம்ம டைப் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீடபிலிட்டியா இருக்கும். அந்த பர்டிகுலர் மெத்தட் அல்லது பர்டிகுலர் வேரியபிள் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்ற பர்பஸ் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், அந்த ப்ரோக்ராமை கிரியேட் பண்றவர் என்ன பண்ணிக்கலாம், இதுல நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து சிங்கிள் லைன் கமெண்ட். சில இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய லைன்ஸ் வந்து நீங்க கமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். சப்போஸ் இந்த இடத்துல நான் வந்து ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை வந்து நான் என்ன பண்றேன், டைப் பண்றேன். இது மாதிரி எனக்கு நிறைய லைன்ஸ் டைப் பண்ணணும்னா நான் என்ன பண்ணலாம்னா, இது மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் வந்து இந்த சிங்கிள் லைன் கமெண்டை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம ஏதாவது ஒரு மெசேஜ் இங்கே டைப் பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரி பண்ணும்போது நமக்கு இந்த மல்டிபிள் லைன்ஸ் வருதுன்னா அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த மல்டி லைன் கமெண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லாஷுக்கு அப்புறம் இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள். அது எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் இப்போ நான் ஸ்லாஷ் ஆஸ்ட்ரிக் போடணும், உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து கமெண்டா மாறிடுச்சு. ஸோ அதனுடைய எண்ட் டெலிமீட்டரை நம்ம வந்து இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அதை வந்து அப்படியே ரிவர்ஸ்ல நீங்க போட்டீங்கன்னா, அதாவது ஸ்லாஷ் ஸ்டார் அதனுடைய ரிவர்ஸ் ஆகிடும், ஸ்டார் ஸ்லாஷ் போட்டீங்கன்னா அது வரைக்கும் இருக்கிற லைன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆயிடும், கமெண்ட் லைனா மாறிடும். கமெண்ட் லைன்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைனை வந்து உங்களுடைய கம்பைலர் வந்து ஜாவா கம்பைலர் என்ன பண்ணாது, மிஷின் கோடா வந்து உங்களுக்கு மாத்தாது. ஸோ அது வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ ஒரு ப்ரோக்ராம்ல எக்ஸிக்யூட் ஆகாத பார்ட்டை கூட நம்மளால கிரியேட் பண்ண முடியும். சிங்கிள் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணி நம்மளால ஒரு சிங்கிள் லைனை மட்டும் நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாத கோடை நம்ம கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி மல்டிபிள் லைன்ஸ் நீங்க கிரியேட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த ஸ்லாஷ் ஸ்டார் அதை முடிக்கிற அந்த பார்ட் வந்து உங்களுக்கு ஸ்டார் ஸ்லாஷ், இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற லைன் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிடும், கமெண்ட் லைனா மாறிடும். ஸோ இந்த பார்ட்டை வந்து உங்களுடைய ஜாவா கம்பைலர் கம்பைல் பண்ணணும். ஸோ இப்போ இதுல இருக்கிற 3வது பார்ட் தான் வந்து டாக்குமெண்டேஷன் கமெண்ட். இது எல்லாமே வந்து சிம்பிளான கமெண்ட். நார்மலா வந்து உங்க பர்டிகுலர் வேரியபிள் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றது,
பர்டிகுலர் மெத்தட் வந்து எதுக்காக யூஸ் பண்றீங்க, அல்லது பர்டிகுலர் கிளாஸ் அல்லது பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாஜிக் என்ன பண்றீங்கன்றதை நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி சிம்பிளான கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். பட் இப்போ இந்த மூணாவது டைப் தான் நம்ம ஜாவா டாக்குமெண்டேஷன். இந்த டாக்குமெண்டேஷன் கமெண்ட் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்றதுக்கு /" இதுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மல்டி லைன்ல /" இருக்கும், இதுல வந்து /" இருக்கும். இதனுடைய எண்டும் வந்து இதுவும் எண்டும் வந்து ஒரே மாதிரி இருக்கு. ஸோ இது மாதிரி ஆரம்பிக்கிறதா வந்து டாக்குமெண்டேஷன் கமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ல வந்துட்டு அந்த பர்டிகுலர் கிளாஸை வந்து யார் எழுதுனாங்க, என்ன பர்பஸ்க்காக எழுதுனாங்க, எந்த வெர்ஷன், எந்த பர்டிகுலர் டைம் டியூரேஷன்ல எழுதுனாங்க, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம், ஒரு ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒரு டைரியில வந்து நம்ம வந்து குறிச்சு வைக்கிற மாதிரி இந்த ப்ரோக்ராம்லேயே என்ன பண்ணலாம்னா டாக்குமெண்டேஷன் பண்ணலாம். அது உங்களுடைய ஜாவாவில் இருக்கிற ஒரு டூல் வந்து என்ன பண்ணலாம், ஜாவா டாக்குமெண்டேஷன் டூல் என்ன பண்ணணும்னா அது வந்து ஒரு ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் ஃபைலா, ஒரு HTML ஃபார்மேட்ல ஒரு ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் ஃபைலா என்ன பண்ணா அது வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த டாக்குமெண்டேஷன் கமெண்ட்டுடைய பர்பஸ். ஸோ இது இப்போ ஜாவா டாக்குமெண்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபார்மேட் ஆஃப் கமெண்ட். இந்த கமெண்ட்லயே வந்து ஒரு ஸ்பெஷலான கமெண்ட் தான் இந்த ஜாவா டாக்குமெண்டேஷன். இதனால என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் வந்து நம்ம என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய நிறைய கிளாஸஸ், நிறைய மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ யார் யார் அந்தந்த கிளாஸை யூஸ் பண்ணாங்க, என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாங்கன்றத ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா பண்ற ஒரு மெத்தட் தான் வந்து இந்த ஜாவா டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜாவா டாக்குமெண்டேஷன் கோடு, அதாவது இப்போ நம்ம இந்த பார்த்து இந்த ஸ்பெஷல் டாக்குமெண்டேஷன், இந்த பர்டிகுலர் கோடை வந்து நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ரூல் இருக்கு. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் இந்த ஜாவா டாக்குமெண்டேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், ஜாவா டாக்குமெண்டேஷன் கமெண்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு கிளாஸ் இருக்கு, அதுக்கு முன்னாடி இந்த ஜாவா டாக்குமெண்டேஷன் கமெண்ட்ஸ் நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கேன். மெத்தடுக்கு முன்னாடி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். சப்போஸ் இந்த மெத்தடுக்கு முன்னாடி இந்த மெத்தடை பத்தி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க ஸ்டோர் பண்ணணும், ஒரு ப்ரொஃபஷனலா ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஜாவா டாக்குமெண்டேஷன் கமெண்ட்ஸ், ஸோ இது மாதிரி ஒரு கமெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மெத்தடுக்கு முன்னாடி கூட எழுதிக்கலாம். இந்த மெத்தடுக்கு நடுவுல ஒரு ப்ரோக்ராம் லாஜிக் நம்ம ஒரு ஃபார் லூப் பண்ணிட்டு இருக்கோம், அந்த மாதிரினா ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் லாஜிக் உள்ளலாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஜாவா டாக்குமெண்டேஷன் வந்து எழுதக்கூடாது. அந்த மாதிரி இடத்துல நீங்க இந்த சின்ன லெவல்ல சிங்கிள் லைன் கமெண்ட் இல்ல மல்டி லெவல் கமெண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து எந்த இடத்துல வந்து ஜாவா டாக்குமெண்டேஷன் கமெண்ட்டை நம்மளுடைய ப்ரோக்ராம்ல எந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வந்து ஒரு ஹிண்ட். இப்போ என்னென்ன ஜாவா டாக்குமெண்டேஷன் டேக்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இப்போ ஜாவா டாக்குமெண்டேஷன் வந்து உங்களுக்கு எப்படி வந்து அவுட்புட்டா வரப்போகுதுன்னா HTML ஃபைல் ஃபார்மேட்ல வரும். இதுல வந்து நிறைய டேக்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு சிம்பிளான ஒரு 3 டேக் மட்டும் நான் இந்த இதுல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த ஆத்தர் என்ற டேக், இந்த அட்டு சிம்பிள் நீங்க கண்டிப்பா போடணும். இந்த ஆத்தர் என்ற சிம்பிள் வந்து எதை மெயின் பண்ணுதுன்னா, இந்த ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணது யாரு, இந்த கிளாஸையோ அல்லது இந்த மெத்தடையோ கிரியேட் பண்ணது யாரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நம்ம இதை ஃபாலோ பண்ணி நம்ம எழுதிட்டோம்னா யார் அந்த ப்ரோக்ராம் எழுதினாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிளியரா வந்து அந்த டாக்குமெண்டேஷன் ஃபைல்ல உங்களுக்கு என்ன ஆயிடும், ஜென்ரேட் ஆகிடும். இந்த ரிட்டர்ன்றது பொதுவாக அந்த மெத்தட் பக்கத்துல எழுதுவாங்க. அந்த மெத்தட் வந்து எதை ரிட்டர்ன் பண்ண போகுது, எந்த டேட்டா டைப்ல ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து இந்த அட்டு ரிட்டர்னுக்கு அப்புறமா வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி வெர்ஷன் இன்ஃபர்மேஷன் மென்ஷன் பண்றதுக்கு இந்த அட்டு வெர்ஷன், இது மாதிரி அட் சின்ஸ், அட்டு பேராமீட்டர், இது மாதிரி நிறைய வந்து டேக்ஸ் வந்து இருக்கு. நமக்கு வந்து பேசிக்கான சில டேக்ஸ் மட்டும் தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஆத்தர் யார் இந்த ப்ரோக்ராம் எழுதினாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன், அவங்களுடைய மெயில் ஐடி, தென் என்ன வெர்ஷன், எந்த வெர்ஷன்ல இருந்து இதை டெவலப் பண்றாங்க, இது மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இது மாதிரி வந்து ஒரு ஜாவா டாக்குமெண்டேஷன் நம்ம வந்து ப்ரோக்ராம்ல நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஜாவா டாக்குமெண்டேஷன் ஃபைல் வந்து எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்றத நம்ம இப்போ டெமோ பண்ணி பார்க்கலாம். ஸோ முதல்ல நான் இதை வந்து ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த என்டையர் ப்ரோக்ராம் வந்து நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு டி டிரைவ் அது மாதிரி ஒரு லொகேஷன்ல வந்து என்ன பண்ணிடுறேன், நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல இந்த ப்ரோக்ராம் நான் வந்து சேவ் பண்ணிடுறேன். இந்த மெயின் கிளாஸ் வந்து டெஸ்ட்ன்றதால இதை நான் வந்து test.java அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும். ஸோ டி டிரைவ்ல அது வந்து சேவ் ஆகும் போது டபுள் கோட்டேஷனுக்குள்ள test.java அப்படின்ற நேம்ல நான் என்ன பண்ணிடுறேன், இதை ஸ்டோர் பண்ணிடுறேன். இந்த டபுள் கோட்டேஷன் ஏன் கொடுக்குறேன்னா, இப்படி கொடுக்கறதுனால தான் உங்களுக்கு இந்த ஃபைல் வந்து .java அப்படின்ற எக்ஸ்டென்ஷன்ல வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகுது. அதர்வைஸ் உங்களுக்கு என்ன ஆகும்னா டெக்ஸ்ட் ஃபைல தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த டபுள் கொட்டேஷன்றது இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டைப்ல வந்து உங்களுக்கு சேவ் பண்ண வைக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த test.java அப்படின்ற ப்ரோக்ராமை வந்து டி டிரைவ்ல வந்து நான் என்ன பண்ணிட்டேன், கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நான் வந்து ரன் பண்ண போறேன், கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் பண்ண போறேன். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டேன்.
இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இப்போ அது டிஃபால்ட்டா அந்த யூசர்ன்ற பர்டிகுலர் லொகேஷன் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்குது டாஸ் ப்ராம்ப்ட். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து டி டிரைவ்ல இருக்கிறதால நான் இப்போ டி டிரைவுக்கு டி கோலன் அப்படின்ற கமாண்ட் கொடுத்து என்டர் பண்றேன். இப்போ டி டிரைவுக்குள்ள இந்த டாஸ் ப்ராம்ப்ட் வந்து வந்துருச்சு. சிஎல்எஸ்ன்றது கிளியர் ஸ்கிரீன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறேன், இந்த டெஸ்ட் டாட் ஜாவா வந்து நான் வந்து கம்பைல் பண்ண போறேன். ஸோ ஜாவா சி அந்த ஃபைல் நேம் டெஸ்ட் டாட் ஜாவா. இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த டெஸ்ட் டாட் ஜாவான்றது உங்களுக்கு கம்பைல் ஆகும். இந்த டெஸ்ட் டாட் கிளாஸ் அப்படின்ற ஃபைல் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். அதாவது உங்களுடைய ஜாவா கம்பைலர் வந்து இதை கம்பைல் பண்ணிட்டு இதுக்குள்ள என்னென்ன கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெமோ கிளாஸ்னு ஒரு கிளாஸ் இருக்கு, டெஸ்ட்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அது ரெண்டுத்தையும் மிஷின் கோடா மாத்தி உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ இந்த கிளாஸ் ஃபைலை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அதுக்குள்ள இருக்க கண்டென்ட் வந்து உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா ரீட் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு மிஷின் கோடா வந்து உங்களுக்கு மாறிடும். ஸோ இப்போ உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ண டெஸ்ட்ன்ற ஃபைலை வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, கம்பைல் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து அதை ரன் பண்ண போறேன். ரன் பண்ணா உங்களுக்கு அவுட்புட் வரும். பட் நம்ம ஒரு வாட்டி ரன் பண்ணிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா இதுக்கான டாக்குமெண்டேஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ ரன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த டாட் ஜாவாவை எடுத்துடலாம், இந்த சின்றதை எடுத்துடலாம். இப்போ ஜாவா டெஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு ஒரு A = 10 அப்படின்ற வேல்யூ வரும். ஸோ இது நம்ம ஆல்ரெடி ரன் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம டாக்குமெண்டேஷன் ஃபைலை வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ணணும். ஸோ டாக்குமெண்டேஷன் ஃபைல்ஸ் வந்து சிங்கிள் ஃபைலா இருக்காது, மல்டிபிள் ஃபைல்ஸா இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன், அதை வந்து ஒரு ஃபோல்டர்ல போயிட்டு ஸ்டோர் பண்ற மாதிரி நான் இப்போ ஒரு கமாண்டை வந்து டைப் பண்ணுறேன். ஸோ ஜாவா DOC, ஸோ ஜாவா டாக்குமெண்ட் அப்படின்னு ஒரு டூல் ஒன்று ஜாவா கம்பைலர்ல இருக்கு. நம்ம JDK இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இதுல -d பேராமீட்டர் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து ஏதாவது ஒரு ஃபோல்டர் நேம் கொடுங்க. ஸோ டாக்குமெண்ட்ன்றத ஒரு ஷார்ட்டா வந்து DOC அப்படின்னு ஒரு நான் ஃபோல்டரை வந்து நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன். இப்போ உங்களுடைய அந்த டி டிரைவ்ல DOCன்ற நேம்ல வந்து எந்த ஃபோல்டரும் இல்லை. அப்போ அது மாதிரி ஒரு ஃபோல்டர் இல்லைன்னா என்ன ஆகும்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும், கிரியேட் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்தது எந்த ஃபைல்ல இருந்து ஜாவா ஃபைல்ல இருந்து டாக்குமெண்டேஷன் பண்ண போறீங்களோ அதை வந்து நீங்க இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஸோ டெஸ்ட் டாட் ஜாவா. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும்னா DOC அப்படின்ற நேம்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். அந்த ஃபோல்டருக்குள்ள இந்த டெஸ்ட் டாட் ஜாவாக்கான டாக்குமெண்டேஷன் ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கும், ஜென்ரேட் ஆயிருக்கும். ஸோ ஜென்ரேட் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இதுல வந்து ஒரு எரர் காமிக்குது, நோ பப்ளிக் ஆர் பிரைவேட் கிளாஸஸ் ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி காமிக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஜே கிரியேட்டர் இப்போதைக்கு. இப்போ இந்த டெஸ்ட் டாட் ஜாவா வந்து நான் என்ன பண்றேன், ஒரு நோட் பேட்ல வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுல வந்து நான் என்ன பண்றேன்னா இந்த மெயின் கிளாஸ்க்கு வந்து நான் பப்ளிக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். பப்ளிக் அப்படின்னு கொடுத்து நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே வந்து ஒரு ஃபைல் ஓப்பன்ல இருக்கு, அதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ திரும்ப வந்து நான் இதை கம்பைல் பண்றேன். ஸோ உங்களுக்கு கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப வந்து அந்த டாக்குமெண்டேஷன் ஜென்ரேட் பண்ற அந்த கமாண்டை வந்து நான் ரன் பண்ணுறேன். இப்போ அந்த பப்ளிக் கிளாஸ் இருக்கு, அதனால இப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இப்போ டாக்குமெண்டேஷன் வந்து கிரியேட் ஆகுது. இப்போ நம்ம கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க DOC அப்படின்ற ஒரு ஃபோல்டர் வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள வந்து உங்களுக்கு இந்த கமெண்ட் ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த ஃபைல் வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் வித்ல போயிட்டு ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசர் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ டெஸ்ட்டுக்கான ஒரு டாக்குமெண்டேஷன் ஃபைல்ஸ் வந்து HTML ஃபார்மேட்ல உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்குள்ள அந்த மெத்தட்ஸ் என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணிருக்கீங்க அதனுடைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இதுல வந்து கிரியேட் ஆயிருக்கும். அதே மாதிரி நிறைய கிளாஸஸ் வந்து இண்டெக்ஸ் கிளாஸ் அப்படின்னு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ல தான் வந்து இது வந்து உங்களுக்கு நெசசரியா இருக்கும். அதனுடைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் அதனுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த எல்லா ஃபைல்ஸும் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சின்ன சின்ன ப்ரோக்ராமுக்கு அந்த டாக்குமெண்டேஷன் வந்து உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருக்காது. நம்ம அந்த டைம்ல வந்து சிங்கிள் லைன் அல்லது மல்டி லைன் கமெண்ட்ஸே நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஒரு டாக்குமெண்டேஷன் ஃபைலை கிரியேட் பண்ற மெத்தட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஜாவா ஃபைலை வந்து கம்பைல் பண்ணிக்கிட்டேன். நீங்க கம்பைல் பண்ணிடுங்க. அடுத்தது என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த கமாண்டை வந்து ரன் பண்ணுங்க. ஜாவா டாக்குமெண்ட் -d தென் ஒரு ஃபோல்டர், எந்த ஃபோல்டர் சொல்றீங்களோ எந்த நேம் நீங்க ஸ்பெசிஃபை பண்றீங்களோ அந்த நேம்ல ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபுல் நேம், அதாவது அந்த ஜாவா ஃபைல வந்து ஃபுல் நேமா நீங்க கொடுங்க, டாட் ஜாவான்னு கொடுங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடும்னா அந்த இது வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிடும். ஸோ ஜென்ரேட் ஆயிட்டு அந்த பர்டிகுலர் ஃபோல்டர்ல வந்து அது உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். இப்போ நம்ம வந்து ஜே கிரியேட்டர் மாதிரி ஒரு IDEல இந்த ஜாவா டாக்குமெண்டேஷனை எப்படி ரன் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம வந்து ஒரு
ஜேடிகே நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம அந்த இன்ஸ்டால் பண்ற பேத்தை நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சி கோலன்ல இந்த ஜாவாக்குள்ள இந்த ஜேடிகே இன்ஸ்டால் ஆயிருக்கு. இந்த பின்னுக்குள்ள போனீங்கன்னா நிறைய வந்து exe ஃபைல் இருக்கும். இதுல ஒன் ஆஃப் தி exe ஃபைல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாவா doc.exe. ஸோ அந்த டாக்குமெண்டேஷனுக்கான டூல் தான் வந்து உங்களுக்கு என்ன இருக்கு இடத்துல இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துருக்கு. ஸோ இந்த டூலை வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த exe ஃபைல நம்ம என்ன பண்ணணும்னா நீங்க யூஸ் பண்ற இந்த ஐடியில என்ன பண்ணணும், நீங்க அட்டாச் பண்ணணும். அப்படி அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் பண்ற மாதிரி நம்ம இந்த ஜே கிரியேட்டர்லயும் அல்லது ஜே கிரியேட்டர் மாதிரி இருக்கிற அந்த ஐடியில நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த ஜாவா டாக்குமெண்டேஷன் வந்து நீங்க ரன் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி இதை அட்டாச் பண்றது, இந்த பர்டிகுலர் ஜாவா டாக்குமெண்டேஷன் exe இந்த டூலை வந்து எப்படி இந்த ஐடியில அட்டாச் பண்றது நான் இப்போ சொல்றேன். கான்ஃபிகர் போயிடுங்க, ஆப்ஷன்ஸ் போயிடுங்க. இதுல வந்து டூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல நியூ கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து ப்ரோக்ராம் கிளிக் பண்ணுங்க. இந்த ப்ரோக்ராம் கிளிக் பண்ணீங்கன்னா எந்த லொகேஷன்ல இந்த பர்டிகுலர் இந்த பின்குள்ள இருக்கிற இந்த லொகேஷன், தட் இஸ் இந்த exe ஃபைல் எந்த லொகேஷன்ல இருக்குன்னு கேக்குது. அதை வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிடுங்க, டார்கெட் பண்ணிடுங்க. ஸோ நான் என்ன பண்றேன், இதுல சி டிரைவ்ல ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் x86ல ஜாவா அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள ஜேடிகே வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிருக்கு. அதுல பின்னுக்குள்ள உங்களுக்கு அந்த ஜாவா doc.exe அந்த பேத் இருக்கு, அந்த பர்டிகுலர் exe ஃபைல். அதை கிளிக் பண்ணி ஓபன் கொடுத்துருங்க. அது உங்களுடைய டூலுக்குள்ள வந்து இம்போர்ட் ஆயிடும். தென் நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அப்ளை கொடுங்க. ஸோ கான்ஃபிகர் கிளிக் பண்ணுங்க, டூல்ஸ் ஜாவா டாக்குமெண்ட். ஸோ இந்த இடத்துல கமாண்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, அந்த ஜாவா doc.exe கொண்டு வந்தாச்சு. அடுத்தது ஆர்குமெண்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து ஃபைல் பேத் அப்படின்னு கொடுங்க. இந்த இனிஷியல் டைரக்டரியில வந்து ஃபைல் டைரக்டரி அப்படின்னு கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றீங்கன்னா இந்த இடத்துல ஷோ கமாண்ட் லைன் இதை வந்து டிக் பண்ணுங்க. ஸோ இதை டிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த கமாண்ட் லைன்ல எக்ஸிக்யூட் ஆகிறது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு விசிபிளா தெரியும். அல்லது உங்களுக்கு என்ன ஆயிடும்னா அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் ஆகிறது வந்து உங்களுக்கு இமீடியட்டா க்ளோஸ் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல இப்போ அப்ளை ஓகே கொடுங்க. இப்போ போயிட்டு டூல்ஸ்ல போயிட்டு ஜாவா doc அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து இப்போ உங்களுக்கு வந்திருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இதுக்கான டாக்குமெண்டேஷன் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அது எந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு, இந்த இடத்துல மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இப்போ டி டிரைவ் அது வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். இப்போ டி டிரைவ்ல உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க, இந்த ஃபைல்ஸ்லாம் இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஃபைல்ஸ் எதுவுமே இல்லை, இந்த test.java மட்டும் தான் இருந்துச்சு, test.class இருந்துச்சு. தென் நம்ம டெமோ கிளாஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஃபைல்ஸ் மட்டும் தான், தட் இஸ் டெமோ கிளாஸ், இது மட்டும் தான் இருந்துச்சு. மீதி எதுவுமே வந்து இல்லை. நான் இப்போ டிலீட் பண்ணிடுறேன், திரும்ப இதை உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த டி டிரைவ்ல இந்த 3 ஃபைல்ஸ் தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த ஜே கிரியேட்டர் யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன், டூல்ல போயிட்டு ஜாவா டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த கமாண்ட் கொடுக்கும்போது என்ன ஆயிடுன்னா இதனுடைய டாக்குமெண்டேஷன் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஜென்ரேட் ஆகும். எந்த இடத்துலனா டி டிரைவ்ல வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ இந்த டூலை வந்து நான் இங்க கிளிக் பண்றேன். ஸோ அந்த கிளிக் பண்ணும்போது அந்த ஃபைல் ஜென்ரேட் ஆகுதை நீங்க வந்து என்ன பண்ணலாம், லைவா வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ரன் கிளிக் பண்ணிட்டு இந்த டூல்ஸ்ல வந்து ஜாவா டாக்குமெண்ட் வந்து நான் கிளிக் பண்றேன். அப்படி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிடுன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த டாக்குமெண்டேஷன் ஃபைல் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சு. நம்ம போன வாட்டி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இந்த doc ஃபோல்டருக்குள்ள நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணோம், அந்த ஃபைல்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணோம். இந்த டூல் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த பர்டிகுலர் கிளாஸ், இந்த பர்டிகுலர் ஜாவா ஃபைல் வந்து எந்த லொகேஷன்ல இருந்து ரன் பண்றீங்களோ அதனுடைய பேத்லயே வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த டாக்குமெண்டேஷன் ஃபைல் வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம இந்த ஜாவா டாக்குமெண்ட் டேக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ரொஃபஷனலா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வந்து தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம டாக்குமெண்டேஷனை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஜாவா டாக்குமெண்டேஷன்னா என்ன, எதுக்காக அதை யூஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம தெளிவா பார்த்தோம். ரெண்டாவது கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமா எப்படி ரன் பண்றது, ஜே கிரியேட்டர் மாதிரி ஒரு ஐடி மூலமா நம்ம எப்படி ரன் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம். இப்போ உங்களுக்கு ஜாவா டாக்குமெண்டேஷன் என்னன்னு கிளியரா புரிஞ்சிருக்கும். அதை எப்படி ஜென்ரேட் பண்றது அந்த மெத்தடும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ.